நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நிரந்தர ஆசிரியர் இல்லாததால் அரசு பள்ளியை பெற்றோரே முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்காட்டில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் சின்னமுதூர் என்ற கிராமம் இருக்கிறது. அங்கு செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் 54 மாணவர்களும் 46 மாணவிகளும் படித்து வருகின்றனர். அங்கு ஒரு நிரந்தர ஆசிரியரும் 6 தற்காலிக ஆசிரியர்களும் வேலை செய்து வருகின்றனர். அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் இல்லாததால் மாரமங்கலம் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரே இந்த பள்ளிக்கும் பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருக்கிறார். இந்நிலையில் பள்ளியில் வேலை செய்யும் நிரந்தர ஆசிரியரான ஹரிஹரன் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு ஆங்கில பாடம் எடுத்து வருகிறார். இவர் ஜூன் 2ஆம் தேதி தான் பள்ளிக்கு கடைசியாக வந்தார் எனவும் அதன் பிறகு பல நாட்கள் பள்ளிக்கு வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் காலை உணவு சாப்பிட்ட நிலையில் அவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு பள்ளிக்கு நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என கூறி பள்ளி வளாகத்தில் உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து பள்ளிக்கு வந்த பொறுப்பு தலைமை ஆசிரியர் சத்யராஜ் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரிடம் உயர் அதிகாரிகள் வரும் வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று அவர்கள் கூறினர். இன்னும் 2 நாட்களில் பள்ளிக்கு ஆங்கில பாடம் எடுக்க தற்காலிக ஆசிரியர் நியமிக்கப்படுவார்கள் என்று உயர் அதிகாரிகள் கூறியதாகவும் அதனால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புமாறும் சத்யராஜ் வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அவரது பேச்சுவார்க்கு உடனடியாக பெற்றோர் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தங்கள் குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் நியமிக்க கோரி பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.